الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تكونوا كالتي نقضت غزلها من بعد قوة أنكاسا صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله أدومها وإن قل وكما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சாந்தியும் நமது உயர்ந்தமையிலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மைக்கு உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்மார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய மேலான பொருத்தத்தினை பெற்ற சாலிஹீன்களின் கூட்டத்தில் நம்மை எல்லாம் கபூல் செய்தல் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் சங்கையான ரமலானுடைய மாதத்தின் விடைபெறும் ஜும்ஆவுடைய நாளில் விடைபெறக்கூடிய இந்த வருடத்தினுடைய ரமலானின் இறுதி நாளிலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய மகத்தான கருணையினால் நாம் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இனி வரும் காலங்களில் இது போன்ற பல ரமலான்களை சந்திக்கக்கூடிய பெரும் நசீபையும் நீண்ட ஆயுளையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரமலானை தருவது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு பெரும் பாக்கியம்தான் ரமலானுடைய மாதம் நமக்கு கிடைக்கப் பெறுவது. அப்படி அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த வாய்ப்பை தந்து இன்றைக்கு விடைபெறக்கூடிய ஜும்மாவுடைய நாளில் நாம் இருக்கிறோம். இன்றோடு நமக்கு அல்லாஹ்வுடைய அருளால் ரமலானுடைய மாதமே நிறைவு பெறுகிறது. அல்லாஹ் தஆலா இந்த மாதத்தில் என்னென்ன பாக்கியங்களை எல்லாம் வைத்திருந்தானோ அது இன்றோடு இந்த வருடத்தினுடைய ரமலான் இன்றோடு நிறைவு பெறுகிறது. ஒரு பாக்கியம் நம்மை விட்டு செல்கிறது என்று சொன்னால் அது மாத்திரம் செல்வதில்லை, விடைபெறுகிறது என்று சொன்னால் அது மாத்திரம் விடைபெறுவதில்லை, அதை சார்ந்த பல்வேறு பாக்கியங்களும் நம்மை விட்டு விடைபெறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அன்னை உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சந்தித்து வருவதற்காக வேண்டி, வாருங்கள் நாம் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தித்து வருவோம். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கின்ற போது தங்களை வளர்த்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி செல்வார்கள், அவர்களோடு நாம் செல்வோமோ அதுபோல அவர்களை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தித்து வரலாம் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பின்னால் இவர்கள் இரண்டு பேர்களையும் பார்த்த மாத்திரத்தில், உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்தித்த மாத்திரத்தில் அவர்கள் அப்படியே மளமளவென அழுது விட்டார்கள். ஏன் அழுகிறீர்கள் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை, அன்னை அவர்களை தாங்கள் ஏன் அழுகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத், அதற்காக வேண்டி அழுகிறார்கள் என்று விளங்கி கொண்டு
ஏன் இவ்வாறு அழுகிறீர்கள்? இன்னமா இந்தல்லாஹி கைருல் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்விடத்திலே உள்ளதல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரானது. துனியாவை விட்டு அவர்கள் மறைந்து விட்டாலும், நம்மை விட்டு மறைந்து விட்டாலும், அல்லாஹ் தன் புறத்தில் தன்னிடத்தில் எவ்வளவு பெரிய கைரை வைத்திருக்கிறான். இங்கே இருப்பதை விட இன்னமா இந்தல்லாஹி கைருல் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே உள்ளதல்லவா மகிமையானது என்று ஆறுதல் சொன்னார்கள். அப்பொழுது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வஃபாத்தை நினைத்து நான் அழவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை நின்று போய்விட்டது. வஹி கொண்டு வரக்கூடிய குர்ஆனுடைய அருள்வசனங்களை கொண்டு வரக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வருகை இந்த உலகத்திற்கும் இந்த உம்மத்திற்கும் ஆன ஒரு மிகப்பெரிய தொடர்பு, ஒரு பாக்கியமாக கருதப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை அது நின்று போய்விட்டதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் அவர்கள் வந்து போனார்களே, இப்பொழுது அவர்களுடைய வருகை இல்லாமல் ஆகிவிட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரஹ்மத், அவர்களுடைய அருள் அவர்கள் விலகி சென்றது. அதனால் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய பாக்கியங்கள் நம்மை விட்டு போய்விட்டதே என்று அதை நினைத்து அழுகிறேன் என்று சொன்னார்கள். ஆக ஒரு பாக்கியம் நம்மை விட்டு கடந்து போகிறது என்று சொன்னால், ரமலான் நம்மை விட்டும் விடைபெறுகிறது என்று சொன்னால் அது மாத்திரம் செல்வதில்லை. ரமலானில் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய பாக்கியங்கள், ரமலானில் வைத்திருக்கக்கூடிய பாக்கியங்கள் என்று ஒரு பரல், அதுக்கு எத்தனை பரல்களுடைய நன்மையை நாம் அல்லாஹ் தந்தான். ஒரு சுன்னத்திற்கும் ஒரு நபிலுக்கும் எவ்வளவு பெரிய ஒரு நன்மை அல்லாஹ் கொடுத்தான். குர்ஆன், தஸ்பீஹாத்துகள், உபரியான வணக்கங்கள் என்று சாதாரண காலத்தில் தருவதை விட நாம் எல்லாம் அறிந்த செய்திதான். சாதாரண காலத்தில் தருவதை விட ரமலானில் அதற்கு பன்மடங்கு கூலி எல்லாம் வைத்தான். ரமலான் கழிகின்ற போது அந்த வாக்கியங்கள் எல்லாம் அதோடு விடைபெறுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பேரித்தம் கனிகளிலே பரக்கத்திற்காக வேண்டி துஆ செய்து தந்திருந்தார்கள். ஒரு பையிலே போட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதை வைத்திருந்தார்கள். தங்களுடைய இடுப்பிலேயே இதை வைத்திருப்பார்கள். தங்களோடு எப்பொழுதும் அதை சுமந்து செல்வார்கள். எங்கு சென்றாலும் தேவைப்படும் போதெல்லாம் அதிலிருந்து பேரித்தங்கடிகளை எடுத்து சாப்பிட்டுக் கொள்வார்கள். எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம், பிரபலியமான செய்தி. அதிலிருந்து எடுத்து சாப்பிடுவார்கள். ஏறத்தாழ வரலாற்றிலே வருகிறது 25 ஆண்டு காலம் அதை வைத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து கொடுத்த அந்த பேரித்தங்கனிகள், சில பேரித்தங்கனிகள், அந்த பேரித்தங்கனிகளை ஒரு பையிலே போட்டு வைத்திருந்தார்களே, அது எடுக்க எடுக்க ஒரு சிறிய பை தான், எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருந்தது. அந்த பரக்கத்தினுடைய தாக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து கொடுத்ததனால் அதில் அல்லாஹ் தஆலா அவ்வளவு பெரிய அருள்வளத்தை தந்திருந்தான். 25 காலம் வைத்திருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புரட்சியாளர்களால் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அந்த குழப்பத்தில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த ஷஹீதாக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் அந்த குழப்பத்திலே அந்த பை காணாமல் போய்விட்டது. அந்த பை காணாமல் போய்விட்டது. அந்த பை காணாமல் போனதோடு அந்த பரக்கத் அவர்களிடம் போய்விட்டது. ஆக அந்த பை மாத்திரம் போகவில்லை, அந்த பையோடு சேர்ந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து கொடுத்திருந்தார்கள். அந்த பாக்கியம், பரக்கத், அபிவிருத்தி, அருள்வளம் அதுவும் போய்விட்டது. ஆக ஒன்று விடைபெறுகிறது என்று சொன்னால் அது சார்ந்த பல்வேறு நியாமத்துகளும் அருள்களும் விடைபெறுகிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த காலங்கள், அருள்வளமிக்க காலங்களை நாம் பாக்கியமாக கருதி அதில் நாம் துஆ செய்வது நம்முடைய கவனத்திலே நாம் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், ரமலான் நம்மை விட்டு விடைபெற்றாலும் விடைபெறக்கூடிய தருணத்தில் இருந்தாலும் அது நம்மளுக்கு கொடுத்த பயிற்சி, ரமலானிலே நாம் செய்த அமல்கள், உபரியான வணக்கங்கள், தஸ்பீஹாத்துகள், திக்ருகள், குர்ஆன் வசனங்களை நாம் ஓதியது, பகல் காலத்திலே நோன்பு இருந்தது, இரவு காலங்களில் நின்று வணங்கியது, நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தியது, சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், பேச்சிலே ஒழுக்கம், இப்படி நாம் எடுத்துக்கொண்ட அந்த பயிற்சி, அதை நினைத்து நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அதை வைத்துக்கொண்டு மற்ற காலங்களிலே அதே கட்டுப்பாடு, எப்படி நாம் ரமலானுடைய மாதத்தில் நம்முடைய எவ்வளவு பெரிய உயர்தரமான உணவை கொண்டு நமக்கு முன்னால் வைக்கப்பட்டாலும் அதை நாம் ஏறெடுத்து கூட பார்ப்பதில்லையோ, அதுபோல நம்முடைய மனோ இச்சைகளை, நம்முடைய நஃப்சானியத்தை நம்மால் எவ்வளவு கட்டுப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இந்த ரமலான் மாதத்திலே நமக்கு ஏற்படுத்தி கொண்ட அந்த பயிற்சியை வைத்து நாம் ஆக்கிக்கொண்ட நம்முடைய அந்த வாழ்க்கை முறையை வைத்து மற்ற காலங்களில் நாம் வாழ பழகிக்கொள்ள வேண்டும்.
ரமலான் நம்மிடத்திலே வந்ததனுடைய அந்த தாக்கம் ரமலானுடைய காலத்திற்கு பின்னால் நிச்சயமாக அதனுடைய எப்படி நாம் ரமலானுடைய மாதத்தில் ஒரு கட்டுப்பாடு மிக்க வாழ்க்கை வாழ்ந்தோமோ அதே கட்டுப்பாடு மிக்க வாழ்க்கையை நாம் வாழுகின்ற போது இந்த உலகத்திலேயும் நாளை வறுமையிலேயும் வெற்றி அடைய முடியும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. கண்ணியத்துக்குரியவர்கள், வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம், அபு யசீது லைலா என்கின்ற ஒரு சிறுவர் தன்னுடைய அவர்களுடைய தகப்பனார் எழுந்திருத்து தொழுகிறார்கள். இரவு நேரத்தில் நின்று வணங்குகிறார்கள். நின்று வணங்குகின்ற போது தன்னுடைய தகப்பனாரிடத்திலே போய் அவர் சொல்லுகிறார், நீங்கள் எவ்வாறு உதவு செய்கிறீர்களோ அதுபோல் எனக்கு உதவு செய்வதற்கு கற்றுக் கொடுங்கள். நானும் அதே போல நீங்கள் உங்களுடைய உடலை எவ்வாறு சுத்தப்படுத்திக் கொள்கிறீர்களோ அதுபோல் நான் சுத்தப்படுத்திக் கொள்கிறேன். நீங்கள் எப்படி தொழுகிறீர்களோ எனக்கு கற்றுக் கொடுங்கள், அது மாதிரி நான் தொழுகிறேன் என்று சிறிய பிள்ளை அவர் அபு யசீத் லைலா என்பவர்கள் சிறு பிராயத்தில் உள்ளவர்கள். தகப்பனார் சொன்னார்கள், நீ சிறு பிள்ளை, உனக்கு இன்னும் வயது வரவில்லை, எனவே நீ தூங்கிக்கொள், உனக்கு பருவ வயது இன்னும் வராத காரணத்தினால் நீ ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் என்று. அது இப்போது அவசியம் இல்லை என்பதை போல, இந்த அளவுக்கு சிரமம் எடுக்க வேண்டிய அவசியமும் தேவையும் இல்லை என்பதை போல் தன்னுடைய பிள்ளைக்கு சொன்னார்கள். அந்த பருவத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்திருந்தான். குர்ஆனுடைய ஒரு வசனத்தை எடுத்து ஓதி காட்டினார்கள் தன்னுடைய தகப்பனாரிடத்திலே. யௌம யஸ்துருன் நாஸு அஷ்தாத்தல் லியரூ அஅமாலஹும். அல்லாஹ் தஆலா அருள்வசனம் ஒன்றிலே எடுத்து சொல்லுகின்றான், மறுமை நாளையில் தங்களுடைய அமல்களை எல்லாம் அடியார்களுக்கு அவர்களுடைய அமல்களை எல்லாம் எடுத்து காட்டப்படும் அல்லவா, அந்த செய்தி குறித்து அல்லாஹ் பேசுகின்றான். அல்லாஹுடைய தர்பாரில் நிற்கின்ற போது நம்முடைய அமல்கள் எல்லாம் நமக்கு கண்ணுக்கு முன்னால் தெரியும், எடுத்து காட்டுவான் அல்லாஹ் தஆலா. ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. ஒரு கடுகு அளவு நன்மையை அவர் செய்திருந்தாலும் அதையும் அவர் காண்பார். ஒரு கடுகு அளவு யாருக்காவது தீங்கு செய்தாலும் அதையும் அவர் அங்கே காண்பார். அது மாதிரியான ஒரு நேரத்தில் என்னிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்டான் என்று சொன்னால், என்னுடைய தகப்பனார் என்னை பார்த்து சொன்னார், நீ சிறுபிள்ளை, உனக்கு தேவையில்லை, நீ போய் தூங்கு என்று என்னை பார்த்து சொன்னார் என்று நான் ரப்பிடத்திலே சொல்லிவிடவா என்று கேட்டார். தகப்பனார் அப்படியே ஒரு கணம் அப்படியே நடுங்கி விட்டார்கள். உடனே சொன்னார்கள், நீ உனக்கு நான் கற்றுத்தருகிறேன், நான் தொழுவதை போல் நான் செய்யக்கூடிய செயல்களை போல் நீ செய்து தொழுவதற்கு நீ படித்துக்கொள் என்று அப்படியே நேர் மாற்றமான முறையில், முன்பு சொன்னதை விட நேர் மாற்றமான முறையில் உதவு செய்ய கற்றுக் கொடுத்து அவருக்கு தொழுகையை கற்றுக் கொடுத்து ஒரு அறிவுரை சொன்னார்கள். அதிகாலையிலே சேவல் சுபுக நேரத்திலே சுபுகனுடைய நேரத்தில் கூவுகிறது அல்லவா, அதை நீ முந்திக் கொண்டு இனிமேல் எழுந்திருத்து நீ தொழுவாயாக என்றார். இப்படி நம்முடைய முன்னோர்கள் தொழுகையிலேயும் தஸ்பீஹாத்துகளிலேயும் திக்ர்களிலேயும் கவனத்தை செலுத்தியிருக்கிறார்கள். அதாவது அமல்கள் என்பது ரமலானோடு மாத்திரம் முடிந்து போய்விடுவதல்ல. கூனு ரப்பானியின், நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, கூனு ரப்பானியின், ரப்பை சார்ந்தவர்களாக இருங்கள், ரமலானியீன்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஏதோ பருவ காலத்திலே சீசனுக்கு அமல் செய்வதை போன்று ரமலானுடைய காலம் வந்தது, எனவே அதிலே நாம் அமல் செய்தோம், ரமலான் முடிந்து விட்டது, அத்தோடு நம்முடைய அமல்களும் முடிந்து விட்டது என்று நீங்கள் ஆகிவிடாமல் கூனு ரப்பானியின், ரப்பை சார்ந்தவர்களாக நீங்கள் இருங்கள், ரமலானியீன்களாக ரமலானை சார்ந்தவர்களாக நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படி நாம் செய்தால் ரமலானிலே மாத்திரம் அமல் செய்துவிட்டு அந்த ரமலானுடைய மாதம் விடைபெறுகின்ற போது நாமும் அந்த அமல்களை எல்லாம் விடைபெற செய்து விட்டால் இது எப்படிப்பட்ட செயல் என்று சொன்னால், அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்கிறான், வலா தகூனு கல்லதி நகலத் கஸலஹா மின் பஅதி குவத்தின் அன்காஸா. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் ஜாஹிலியாவுடைய காலம் என்று சொல்வார்கள், அறியாமை காலம் என்று சொல்வார்கள். அந்த அறியாமை காலத்தில் ஒரு பெண்மணி இருந்தார். அந்த பெண்மணிக்கு பெயர் ராபிதா. ராபிதா என்கின்ற ஒரு பெண்மணி, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள் விளக்க உரையிலே, ராபிதா என்கின்ற ஒரு பெண்மணி இருந்தால் ஜெஹரானா என்கின்ற இடத்திலே அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் ஆடைகளை நெய்யக்கூடியவள். காலையிலிருந்து ஆடைகளை முயற்சி செய்து ஆடைகளை நெய்து அழகான வடிவத்தை அதற்கு கொடுத்த பின்னால், நன்கு நெய்யப்பட்டதற்கு பின்னால் மதிய நேரத்துக்கு மாலை நேரம் வந்ததும் காலையிலிருந்து மாலை வரை சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அந்த ஆடையை அழகிய வடிவத்திலே நெய்த பின்னால் அப்படியே தாறுமாறாக கிழித்து போட்டு விடுவார். அரபுலகத்தில் அந்த பெண்மணிக்கு ஒரு மடத்தனத்திற்கு, அறிவீனமான ஒரு செயலுக்கு ஓமை சொல்ல வேண்டும், ஒரு நபருக்கு ஓமை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணை தான் சொல்வார்கள். அந்த பெண் எப்படியோ அது மாதிரி நீங்கள் ஆகிவிடாதீர்கள். வல்லா தகூனு கல்லதி நகலத் கஸலஹா மின் பஅதி குவத்தின் அன்காஸா. மிக நுணுக்கமாக சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அழகிய அமைப்பிலே ஆடையை நெய்து
அது சரியான ஒரு அமைப்பை பெற்றதற்கு பின்னால், ஒரு வடிவத்தை பெற்றதற்கு பின்னால் தாறுமாறாக கிழித்து போட்டால் எப்படியோ அது மாதிரியான பெண்ணை போன்று நீங்கள் அந்த பெண்ணை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஏனென்று சொன்னால், நான் ரமதானுடைய மாதத்தில் மிக அருமையான முறையில் அமல் செய்துவிட்டு பகல் காலங்களிலே பசித்திருந்து நோன்பு வைத்து இரவு காலங்களிலே நின்று வணங்கி நம்முடைய நஃப்ஸை கட்டுப்படுத்தி தேவையற்ற பேச்சுக்களை விட்டு எல்லா ஒழுக்க மாண்புகளோடு நாம் வாழ்ந்து ஒரு அருமையான ஒரு வாழ்க்கைக்கு நாம் பழகிவிட்டோம். ரமலான் முடிந்ததோடு அதற்கு நாம் முழுக்கு போட்டுவிட்டு அத்தோடு அதை முடித்துவிட்டு பழைய காலத்திற்கும் பழைய வாழ்க்கைக்கு திரும்புவோமானால் அந்த பெண்மணியினுடைய நிலைப்பாடு எப்படியோ அதுபோலத்தான். அந்த பெண்மணியை போன்று நன்கு நெய்யப்பட்ட ஆடை அழகான ஒரு வடிவமைப்பை கொடுத்ததற்கு பின்னால் தாறுமாறாக கிழித்து போட்டால் அந்த செயல் எப்படி மோசமான செயலோ, அது ஒரு அறிவீனமான ஒரு செயலோ, அது போன்ற செயலுக்கு நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். கண்ணியத்துக்குரியவர்களே, நன்மை என்பது ரமலானோடு மாத்திரம் முடிந்து போவதல்ல. அல்லாஹு தாலா அவனுடைய ரஹ்மத் எவ்வளோ விசாலமானது. எல்லா காலத்திலேயும் நன்மைகளை அள்ளி தரக்கூடிய விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எளிமையான முறையில் சொல்லி காட்டினார்கள். சின்ன சின்ன விஷயங்களிலேயும் பெரிய நன்மைகளை எல்லாம் வைத்திருக்கிறான். அதை நாம் செய்கின்ற போது நன்மைகள் ஒவ்வொரு நாளும் நம்மால் நன்மைகளை அடைந்து கொண்டே இருக்க முடியும். சஹாபாக்களில் சில கஷ்டப்பட்ட ஃபுகராக்கள், சிரமப்பட்ட சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து யா ரசூலல்லாஹ், வசதி படைத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள், நாங்களும் நோன்பு வைக்கிறோம், அவர்கள் தொழுகிறார்கள், நாங்களும் தொழுகிறோம், ஆனால் அவர்கள் தான தர்மங்கள் செய்கிறார்கள், அவர்களிடத்திலே உள்ள தங்களுக்கு போக மீதமுள்ள உபரியான பொருளாதாரத்தை வைத்து நிறைய தர்மங்கள் செய்து சம்பாதிக்கிற நன்மையை சம்பாதித்துக் கொள்கிறார்களே, எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை, எங்களால் அது இயலவில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் சிரமப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம், தொழுகிறோம், நோன்பு நோக்கிறோம், ஆனால் எங்களால் சதகா கொடுக்க முடியவில்லை என்று அவர்கள் ஒரு வருத்தப்பட்ட ஆதங்கத்தை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் அந்த சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தஸ்பீஹும் சதகா, நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சுப்ஹானல்லாஹ் அது சதகா, நீங்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறீர்களா, அல்லாஹ்வை புகழ்கிறீர்களா, தஹ்மீத் அது சதகா கொடுத்த நன்மை கிடைக்கும். தக்பீர் சொல்கிறீர்கள், அல்லாஹு அக்பர், நாம் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் சொல்லக்கூடிய சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், தஸ்பீஹாத்திலே உங்களுக்கு சதகாவுடைய நன்மை இருக்கிறது. அல்லாஹ்வை புகழக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ்விலே உங்களுக்கு சதகாவுடைய நன்மை இருக்கிறது. அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறீர்களே அதிலே இருக்கிறது. தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறீர்களே அது சதகாவுடைய நன்மையை பெற்று தரக்கூடியது. நல்ல விஷயங்களை நீங்கள் அம்ரு பில் மஅரூஃப், நல்ல விஷயங்களை பிற மக்களுக்கு நீங்கள் ஏவுகிறீர்களா அது சதகா, தீய விஷயங்களை விட்ட மக்களை தடுக்கிறீர்களா அது சதகா தான் என்று சதகாவுடைய ஒரு மிகப்பெரிய பட்டியலிட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் ஒன்று சொன்னார்கள், சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே ஒன்று சொல்றார்கள், நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களோடு வாழ்க்கைப்படுகிறீர்கள் அல்லவா, அதுவும் கூட சதகா தான் என்று. இதுவரை சஹாபாக்கள் அமைதி காத்தவர்கள் ஆச்சரியப்பட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய மனைவிமார்களோடு நாங்கள் வாழ்க்கைப்படுகிறோம், குடும்பம் நடத்துகிறோம், வாழ்க்கைப்படுவதற்கும் அதற்கும் சதகாவுடைய நன்மை கிடைக்குமா என்று ஆச்சரியமாக கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அருமையான விளக்கம் சொன்னார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி அல்லாத வேறொரு அந்நிய பெண்ணிடத்திலே தவறான முறையிலே அவன் தவறான முறையில் உறவு வைத்துக் கொண்டான் என்று சொன்னால் அதற்கு தண்டனை உண்டு அல்லவா? தகாத இடத்திலே ஒருவன் உறவு வைத்துக் கொண்டால் எப்படி தண்டனை உண்டுமா இல்லையா? அப்படியானால் தகுமான இடத்தில், தகுதிக்குரிய இடத்தில் அவன் அதை சரியான முறையிலே செய்கின்ற போது, சரியான முறையில் அவன் வாழ்க்கைப்படுகின்ற போது அதற்கு அல்லாஹ் சதகாவுடைய நன்மையும் தருகிறான் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போய்விட்டார்கள். இப்படி சதகாவுடைய நன்மையை பெற்றுத்தரக்கூடிய வழிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு விஷயங்களை சொல்லி காட்டினார்கள். ஆக ரமலானோடு எல்லாம் முடிந்து விட்டது, நன்மையை அள்ளித்தரக்கூடிய மாதம் ரமலான் மாத்திரம்தான் என்று நாம் முடித்துவிட்டு மற்ற மாதங்களில் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிவிடக் கூடாது என்பதை அருமையான முறையிலே மார்க்க நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்படி திரும்புவோமானால் அந்த அரபுலகத்திலே வாழ்ந்த அந்த ஜாகிலியா காலத்திலே வாழ்ந்த அந்த பெண்மணியுடைய செயலை போலத்தான் ஆகிவிடுவது. சஹாபாக்கள் தன்னுடைய எவ்வளவு பெரிய தள்ளாத பருவத்திலேயும் கூட மார்க்கத்தினுடைய விஷயத்தில் அவ்வளவு ஆர்வப்பட்டிருந்தார்கள். அவ்வளோ ஆர்வத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை நடந்து கொண்டார்கள். அபூ தல்ஹா அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி, மதீனாவை சார்ந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 80 வயது அவர்களுக்கு. 80 வயதிலே ஒரு போர்க்களத்திற்காக வேண்டி தங்களுக்கு 4 பிள்ளைகள்
4 பிள்ளைகள் ஆண் மக்கள் அவரிடத்திலே கேட்டார்கள், நான் போருக்கு தயாராக வேண்டியது இருக்கிறது, எனக்கு அதற்கான ஆயத்தத்தில் நான் ஈடுபட வேண்டியது இருக்கிறது, எனக்கு நீங்கள் அதை சரிப்படுத்தி விடுங்கள் என்று. பிள்ளைகளெல்லாம் சொன்னார்கள், தகப்பனார் அவர்களே, அருமை தந்தை அவர்களே, உங்களுக்கு வயதாகிவிட்டது, நாங்கள் இருக்கிறோம் அல்லவா, அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று. அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டி, அல்லாஹு தாலா யாருக்கும் விதிவிலக்கு கொடுக்கவில்லை. அல்லாஹு தாலா போருக்கு செல்வதற்கு விதிவிலக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த விதிவிலக்குக்கு தகுதியான நான் இல்லை, எனக்கு போர் செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது, கட்டாயம் இருக்கிறது, நான் நன்றாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், எனவே நான் போருக்கு செல்ல வேண்டும் என்று தங்களுடைய மக்களிடத்திலே, ஆண் மக்களிடத்திலே, 4 நபர்களிடத்திலேயும் சொன்னார்கள். வரலாற்றிலே வருகிறது, புறப்பட்டார்கள். 80 வயதிலேயும் போர்க்களத்திற்காக வேண்டி புறப்பட்டார்கள். கான்ஸ்டாண்டினோபிளை எதிர்த்து அங்கே கான்ஸ்டாண்டினோபிளில் நடைபெறக்கூடிய அந்த போர், அதற்காக வேண்டி கிளம்பினார்கள். போகின்ற வழியில் கப்பலிலேயே அவர்களுடைய மரணம் ஏற்பட்டது. அவருடைய அல்லாஹு தாலா அவர்களுடைய அந்த மரணத்தை அதிலே நாடி இருந்தான். கப்பலிலே மரணித்தார்கள். 7 நாட்கள் அவர்களை அடக்கம் செய்வதற்கு இடம் இல்லாமல், அடக்கம் செய்வதற்கான அந்த முகாந்திரம் இல்லாமல் 7 நாட்கள் அந்த கப்பலிலே அவர்கள் உடல் இருந்தது. இறுதியாக கான்ஸ்டாண்டினோபிளை சென்று அடைந்ததற்கு பின்னால் அங்கே உள்ள ஒரு சோற்றுக்கு கீழே அவர்களை தகவல் செய்யப்பட்டது என்பது வரலாறு. இப்படி தங்களுடைய கடைசி காலம் வரை அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் சஹாபிய பெருமக்கள். கண்ணியத்துக்குள்ளே அவர்களுடைய தள்ளாத பருவத்திலேயும் கூட, முடியாத காலகட்டத்திலேயும் கூட அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஒன்றுதான் இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்க வேண்டியது. நாளை மறுமையிலே நமக்கு பலன் தரக்கூடியது அல்லாஹ்வுடைய ரிலா, பொருத்தம் வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த நிலையிலேயும் அமல்களை அவர்கள் விடவில்லை. எனவே தான் கண்ணியத்துக்குள்ளே நாம் இந்த ரமலான் நம்மை வந்தடைந்தது, நாம் அதை விடை கொடுத்து அனுப்புகிறோம் என்று சொன்னால், அந்த ரமலானிலே எடுத்த நாம் அந்த பயிற்சியை வைத்துக்கொண்டு, அதை உள்ள அந்த வாழ்க்கை முறையை வைத்துக்கொண்டு மற்ற காலங்களிலே நாம் வாழ்வதற்கு நாம் பழகிக்கொண்டோம் என்று சொன்னால், நம்மை சித்தப்படுத்திக் கொண்டோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை நாளை வறுமை வெற்றி என்பதை மார்க்கம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் தஆலா அதற்கான நசீபை தந்தல் புரிவானாக.